எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல் ஆணை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இது திருப்பாவையின் 15ஆம் பாசுரம். 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவையின் நடுப்பாகமாக நிற்கக்கூடிய பாசுரம் இது. ஆற்றில் நடுமணலைப் போல இந்த பாசுரம் அவ்வளவு ருசியுடையது. இந்த பாசுரத்தை பற்றி பூர்வ வியாக்கியானகர்த்தாக்களுள் ஒருவரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இப்படி சொல்கிறார். திருப்பாவை என்பது இப்பாட்டிரே, அதாவது திருப்பாவை என்பது இப்பாசுரமே என்று அவர் அருளிச் செய்கிறார். ஸ்ரீ பராசரப்பட்டர் திருப்பாவையில் இது திருப்பாவை என்று வியந்து பேசுகிறார். இந்த 15ஆம் பாசுரத்தையும் எல்லே இளங்கிளியே என்று தொடங்கும் இந்த 15ஆம் பாசுரத்தையும் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைய நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்கிற 29ஆம் பாசுரத்தையும் சேர்த்து திருப்பாவையின் சாரமான பொருள் இவையே என்று பெரியோர் பணிப்பர். எல்லே இளங்கிளியே என்ற இந்த பாசுரத்தில் பாகவத தாசியம் பேசப்படுவதாகவும் சிற்றம் சிறுகாலே என்ற அந்த 29ஆம் பாசுரத்தில் பகவத் தாசியம் பேசப்படுவதாகவும் பெரியோர் அருளிச் செய்திருக்கிறார்கள். பாகவத தாசியம் என்று சொன்னால் அடியார்களோடு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பண்பை சொல்வது. பகவத்தாசியம் என்று சொன்னால் இறைவனோடு அடிமைப்பட்டிருக்கும் அந்த மாண்பை சொல்வது. அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல் இந்த எல்லே இளங்கிளியே பாசுரத்தில் பேசப்படுகிறது என்றால், பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் என்பது அந்த சிற்றம் சிறுகாலே என்ற 29ஆம் பாசுரத்தில் பேசப்படுகிறது. இந்த பாசுரத்தினுடைய முதல் சொல்லே மிக பெரும் தொன்மைக்கும் பழமைக்கும் நம்மை இட்டு செல்லுகிற சொல்லாகும். எல்லே என்று சொல்லுகிற போது தொல்காப்பியம் நம் நினைவில் மீட்டப்படுகிறது. தொல்காப்பியர் எல் என்ற இந்த சொல்லை இடைச்சொல்லாக கருதி எல்லே இலக்கம் என்று விளக்கம் தந்துள்ளார்.
இலக்கம் என்று சொன்னால் இலங்குவது, விளங்குவது, துளங்குவது என்று பொருள் சொல்வதற்கு உரியது. எல் என்ற இந்த சொல்லுக்கு சங்கத்தமிழில் பல ஆட்சிகள் உண்டு. எல் என்று சொல்லுக்கு ஒளி, வெயில், பகல், சூரியன், இரவு, பெருமை, நாள், ஆச்சரியம், துளங்குவது. எல்லி என்று சொன்னால் அது அல்லியை குறிப்பது என்றெல்லாம் 10க்கும் மேற்பட்ட பொருள்களை தமிழ் அறிந்தோர் உரைப்பர். இந்த இடத்திலே எல் என்கிற அந்த சொல் ஒரு பரிகாசத்தையும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வியப்பையும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. எலே, ஏலே என்றெல்லாம் இன்றும் கூட பல கிராமங்களில் இது எடுபிடி வேலையாட்களை அழைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த 10க்கும் மேற்பட்ட பொருள்கள் அனைத்தையும் இந்த சொல்லுக்கு பொருத்தி இந்த பாசுரத்தை விளக்க முடியும். 6 முதல் 15 வரை உள்ள திருப்பாவை பாசுரங்கள் ஏற்கனவே எழுந்து கொண்டவர்கள் இன்னும் எழாதவர்களுடைய வீடுகளை நோக்கி போய் அவர்களை எழுப்பி பாவை நோன்புக்கு கூட்டி வருதல் என்பதை பார்த்தோம். இந்த 15ஆம் பாசுரத்தில் பிற 9 பாசுரங்கள், 6லிருந்து 14 வரை உள்ள பிற 9 பாசுரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இதிலே சேர்ந்திருக்கிறது. 6லிருந்து 14 வரை உள்ள அந்த பாசுரங்களில் வெளியிலே இருப்பவர்கள் எழுப்புவார்கள், உள்ளே இருப்பவள் உறங்கிக் கொண்டிருப்பாள், அவள் ஏதும் பதில் சொல்ல மாட்டார். இவர்கள்தான் பலவற்றையும் பேசி உள்ளிருப்பவளை எழுப்புவார்கள். ஆனால் இந்த 15ஆம் பாசுரத்தில் ஓர் உரையாடல் இயங்குகிறது. உள்ளிருப்பவளும் பேசுகிறாள், வெளியே இருப்பவர்களும் பேசுகிறார்கள். இந்த இருவருக்கும் நடைபெறுகிற உரையாடல்தான் இங்கே பாசுரமாக உருவெடுத்து நிற்கிறது. இந்த வகையில் இந்த பாசுரம் தமிழ் கவிதை செல்வத்தினுடைய ஒரு கொடுமுடியாக இருப்பதற்கு தகுதி பெற்ற ஒரு தலைசிறந்த கவிதையாகவும் திகழ்கிறது. இந்த உரையாடல் நிகழ்கிற போது வெளியில் இருப்பவர்களும் பேச்சில் வல்லவர்களாக இருக்கிறார்கள், உள்ளிருப்பவளும் வல்லவளாக இருக்கிறாள். 2 வல்லவர்களுக்கு இடையே நிகழ்கிற உரையாடலாக இந்த பாசுரம் திகழ்கிறது. வெளியே இருக்கிற இவர்கள் சொல்கிறார்கள், எல்லே இளங்கிளியே என்று அவளை கூப்பிடுகிறார்கள். சூரியனைப் போல் சுறுசுறுப்பாக இருப்பவளே என்று நாம் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். ஏ வெயிலே, ஏ வெளிச்சமே, ஏ ஒளியே, ஏ பகலே, ஏ பெருமையே, நீ ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று இவர்கள் கேட்கிறார்கள். அதிலே ஒரு கிண்டல் தோய்ந்திருப்பது நமக்கு எளிதாக புரியும். சூரியனே எழுந்துவிட்டான் அதிகாலையில், எல்லோருக்கும் முன்பாக வானத்தின் கீழ் திசையிலே உதித்து இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனைப் போல சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றவளாயிற்றே நீ ஏன் இன்னும் எழுந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்று இவர்கள் கேட்கிறார்கள். எல்லே இளங்கிளியே, கிளி என்பது அதனுடைய பேச்சின் இனிமைக்காக இங்கே உருவகப்படுத்தப்படுகிறது. கிளியினுடைய அந்த பச்சை நிறம், அந்த பசுமை, அந்த செழிப்பு,
இளமைக்கும் ஓமய உருவகமாகி நிற்கிறது. இன்னொரு வகையிலும் அதை பார்க்கலாம். அது கிளி, இவளோ இளங்கிளி. அந்த கிளியால் பேச்சின் இனிமையோடு இவள் ஒத்திருந்தாலும் அந்த கிளியை காட்டிலும் பல கோடி மடங்கு இளமையும் அழகும் பொருந்தியவளாக இவள் இருப்பதாலே அது கிளி எனப்படுகிறது. இவள் இளங்கிளி எனப்படுகிறாள். எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ, இன்னமுமா நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த பழைய கேள்வியை புதுப்பொருளிலே இவர்கள் கேட்கிறார்கள். நீதானே ஊர் முழுவதையும் எழுப்பி விடுகிறவள். நேற்று எங்களுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று வாக்களித்தவள். அப்படிப்பட்ட நீயா இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று இவர்கள் குறை சொல்வது போல் இல்லாமல் வியப்படைந்து நிற்பது போல் நேர்மறையாகவே பாராட்டு சொற்களாலேயே அவளை விழிக்கிறார்கள். இந்த கிளி என்பது திருமங்கை ஆழ்வாருக்கும் பிடித்ததாகும். அவர் தம்முடைய பரகால நாயகியை வைத்து பாடும் பல பாசுரங்களில் கிளியோடு தம்மை தொடர்புபடுத்தி பாடியிருக்கிறாள். கிருஷ்ணனோடு செல்லும் ஆய்மகளை போற்றி திருமங்கை ஆழ்வார் பாடுகிற பாசுரம் ஒன்றில் துள்ளி குதிக்கும் கெண்டை மீன்களைப் போல தன்னுடைய வெடிகளை சுழற்றி சுழற்றி கிருஷ்ணனையே பார்த்தவாறு எவ்வளவு மகிழ்ச்சியாக இவள் செல்கிறாள் என்றும், கிருஷ்ணனை இவள் ஆசையுடன் கிளி போல மிழற்றும் சொற்களுடன் பின்தொடர்கிறாளே என்றும் ஆச்சரியப்பட்டு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இயற்றியுள்ளார். மேலும் அவர் இன்னொரு பரகால நாயகியினுடைய மனப்பண்பை பற்றி பேசுகிற போது, தான் வளர்த்த கிளியை அந்த கிளியினால் பயன் பெற்றேன் என்று சொல்லி அவளே கைகூப்பி வணங்குவது போன்றும் பாசுரமிட்டுள்ளார். திருமங்கை ஆழ்வார் பாடுகிற இந்த கிளி வேதாந்த தேசிகரை குறித்து நிற்கிறது என்று வியாக்கியானம் செய்கிறவர்கள் உண்டு. வேதாந்த தேசிகரே அச்சுத சதகம் என்ற சமஸ்கிருத ஸ்லோகத்தில் தம்மை கூண்டு கிளியாக உருவகித்து பாடியுள்ளதையும் நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கிளி என்கிற சொல், அதில் ஆண்டாள் இன்னும் ஒரு சிறப்பை சேர்த்து இளங்கிளி என்று அழைக்கிற போது அது நம்முடைய கண்ணுக்கு, காதுக்கு, நம்முடைய புலன்களுக்கு அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு ரசமாக ஒலிப்பதை அந்த பாசுரத்தின் தொடக்க வரிகளிலேயே பார்க்கிறோம். எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ என்று இவர்கள் கேட்பதற்கு அவள் என்ன பதில் சொல்கிறாள்? சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் என்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நீங்கள் பேசுவது பாராட்டு மொழியாக இருந்தாலும் அது என்னை கூசச் செய்கிறது. கிருஷ்ணா அனுபவத்தில் நான் திளைத்திருக்கும் போது உங்கள் சொற்கள் எனக்கு இடையூறாக வந்து ஒலிக்கின்றன. எதற்கு இவ்வளவு இனிமையாக பேசி என்னுடைய ஆத்மா அனுபவத்தை நீங்கள் குலைக்க முயலுகிறீர்கள் என்று அவள் கேட்கிறாள். பேச்சு மொழியிலே நாம் சொல்வதாக இருந்தால், ஒரு ஐஸ்கட்டியை எடுத்து என் மேல் போடுவது போல் இருக்கிறதே, இதுவே மார்கழி பனிக்காலம், குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலே ஒரு ஐஸ்கட்டியை எடுத்து என் மேல் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி காதுகளில் உங்கள் சொற்கள் புகுந்து அந்த தொணதொணப்பு என்னை கூசச் செய்கிறதே என்று அவள் பேசுகிறாளாம். சில்லென்று அழையேன் மின், அவ்வளவு இனிமையான சொற்களால் என்னை குத்தாதீர்கள் என்று அவள் நெளிந்து அங்கே நிற்கிறாள். சில்லென்றழையேன் மின்
நங்கை மீர் போதருகின்றேன், குணங்களால் பூரணமானவர்களே நான் இதோ விரைவில் வந்துவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். குணங்களால் பூரணமானவளே என்று இவர்களை பார்த்து அவள் சொல்வதை கேட்ட இவர்களுக்கு கோபம் வருகிறது. இவர்கள் சொல்கிறார்கள், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும். இன்று நேற்றா உன்னை நாங்கள் பார்த்து வருகிறோம். நீ பிறந்தது முதலே நீ எப்படி சாமர்த்தியமாக பேசுவாய், கெட்டிக்காரத்தனமாக பேசுவாய். நீ விரும்புகிற சொற்களை எங்கள் வாயில் வைத்து நீ எப்படி திணிப்பாய் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்கள் என்ன உன்னை முதலாக இன்று பார்க்கிறோமா? உன்னுடைய வாய் பேசுகிற சாமர்த்தியத்தை நீனே பார்த்து வியந்து போகிற அளவுக்கல்லவா அது இருக்கும். நேற்று ஒரு வார்த்தை சொல்வாய், இன்று ஒரு வார்த்தை சொல்லுவாய். அப்படித்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நேற்றைக்கு என்ன சொன்னாய்? எங்களோடு விரைவாக வந்துவிடுவதாக சொன்னாய். பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களுக்கு முன்பே எழுந்து வந்து எங்களை எழுப்புவதாக சொன்னாய். நேற்று நீ சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு என்ன ஆயிற்று? அது காற்றோடு போயிற்றா என்று இவர்கள் கேட்கிறார்கள். வல்லை உன் கட்டுரைகள், கட்டும் உரைகள், அது இல்லாததை இருப்பதாக கட்டி உரைக்கும் பேச்சல்லவா உன்னுடைய பேச்சு. அந்த பேச்சை நாங்கள் எப்படி நம்புவது என்று இவர்கள் கேட்கிறார்கள். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும், வல்லீர்கள் நீங்களே என்று இவள் திருப்புகிறாள். உள்ளிருக்கிறவள் சொல்கிறாள், நானா கெட்டிக்காரி, நானா சாமர்த்தியசாலி, நானா புத்திசாலி, இவ்வளவும் நீங்கள்தானே. உங்களுக்கு தெரியாததையா நான் பேசிவிட முடியும்? வல்லீர்கள் நீங்களே, நீங்களே வலிமை பெற்றவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அதனால் என்ன என்று அவள் இவர்களை குத்துவது போல் பேசுகிறாள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களா வல்லவர்கள்? எல்லே இளங்கிளியே என்று எவ்வளவு இனிமையாக அழைத்தோம். அதற்கு ஒரு பதிலும் சொல்லாமல் நீ உறங்கிக் கொண்டிருந்தாய். இன்னும் உறங்குதியோ என்று வியப்பாகத்தானே நாங்கள் கேட்டோம். அதற்கு நீ என்ன சொன்னாய்? சில் என்று அழையேன் மின் என்று சொன்னாயே என்று அவர்கள் சொல்ல, இவர் சொல்கிறாள், வல்லீர்கள் நீங்களே என்று இவள் அவர்கள் மேல் இந்த குற்றத்தை திருப்பி விடுகிறாள். ஏன் இவள் சில் என்றழையேன் மின் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், அவர்களும் பாகவதைகள், இவளும் ஒரு பக்தை. அப்படி இருக்கிற போது இரண்டு வைஷ்ணவ பாகவதர்களுக்கு இடையில் இப்படி ஒரு முரண்பாடு, இப்படி ஒரு இடையூறு எப்படி தோன்ற முடியும் என்று கேட்டால், இரண்டுமே கிருஷ்ணானுபவம் தானே. இவர்கள் அனுபவிப்பதும் கிருஷ்ணானுபவம் தான், உள்ளே அவள் அனுபவிப்பதும் கிருஷ்ணானுபவம் தான் என்கிற போது இதற்கு நடுவில் இவள் சில் என்றழையேன் மின், உங்கள் சொற்கள் எனக்கு இடையூறாக இருக்கிறது என்று ஏன் சொல்கிறாள் என்று பார்த்தால், அதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் சில ரசமான சம்பவங்களை நமக்கு தொட்டு காட்டுகிறார்கள். திருவரங்கத்தில் திருப்புன்னை மரத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய ஏற்பாட்டின் பேரில் சில அறிஞர்கள் ஒன்று கூடி திருவாய்மொழியினுடைய அர்த்த அனுசந்தானத்தை உபாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அர்த்த அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கும் போது பல நாட்களாக இது நடக்கிறது. இந்த கோஷ்டி ஞானம் தேடுகிற இந்த வேலை பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத இவர்களை இப்படி செய்ய சொல்லி பொருளுதவி செய்தவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவர் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் இந்த அனுசந்தானம் நடந்து கொண்டிருக்கிற போது அங்கே வந்து விடுகிறார். உடனே அவர்கள் எல்லோரும் அந்த அனுசந்தானத்தை சற்று நேரம் நிறுத்திவிட்டு அந்த செல்வந்தரை பார்க்கிறார்கள். சிலர் எழுந்து நிற்கிறார்கள். இது என்ன செய்கிறது என்று சொன்னால், திருவாய்மொழியினுடைய அர்த்த அனுசந்தானத்திற்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தி விடுகிறது.
அப்படித்தான் இவளும் சொல்லுகிறாள். பெரிய ஒரு விஷயத்தை பற்றி கிருஷ்ணானுபவத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது என்னுடைய அனுபவத்தின் குறுக்கில் உங்கள் சொற்கள் வந்து என்னை இடையூறு செய்கின்றன. அதனால்தானே நான் சில் என்று அழையேன் மின் என்று சொன்னேன் என்று இவள் சொல்கிற போது, வள்ளீர்கள் நீங்களே என்று அதை இவள் திருப்பி விடுகிறாள். ஆனால் பிறகு இவள் யோசித்து பார்க்கிறாள். நேற்று உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாசுரத்தை இந்த பெண்கள் எல்லோரும் பாடிக்கொண்டு போனபோது, தனக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவளை இவர்கள் எழுப்பிய போது தானும் அந்த கோஷ்டியில் அல்லவா இருந்தோம். அப்போது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்ற அந்த கடைசி வரிகள் இவள் மனதை அப்படியே நெருக்கிவிட்டன. அந்த வரிகளையே சொல்லிக்கொண்டு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன் என்று அந்த சொற்களிலேயே இவள் மனம் திளைத்திருக்கிறது. இவள் ஆத்மா அதிலே பூர்த்தியாகி கிடக்கிறது. அந்த அனுபவத்தினால்தான் இவள் இப்படி பேசுகிறாள். அந்த பங்கைய கண்ணன் என்று இவள் இருக்கிற போது நம்மாழ்வார் பாடுகிறாரே, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி அத்தகைய ஒரு நிலையை இவள் அடைந்து நிற்கிறாள். அது தெரியாமல் வெளியே இருப்பவர்கள் எல்லே இளங்கிளியே என்று அழைக்கிற போது இவளுக்கு அது நாராசமாக ஒலிக்கிறது. தான் ஒரு மிக பெரும் பேரனுபவத்தில் ஈடுபட்டிருக்கிற போது இது என்ன குறுக்கீடு என்று நினைத்துத்தான் அவள் சில் என்றழையேன் மின் என்று சீறி பேசுகிறாள். அதை அவள் மனதிற்குள்ளே நினைத்து பார்க்கிற அப்போதே அவளுக்கு இன்னொன்றும் தோன்றிவிடுகிறது. இவர்கள் நம் பாகவதர்கள் அல்லவா? வைஷ்ணவ பாகவதர்களை இன்னொரு வைஷ்ணவ மனுஷியாக இருக்கிற தான் எப்படி பழிப்பது? அது மகா பெரிய அபச்சாரம் அல்லவா என்று இவள் நினைக்கிறாள். அதனாலே அவர்கள் வெளியே இருப்பவர்களும் அதை அவள் உணரும்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு மௌனத்தாலே சுட்டி காட்டுகிறார்கள். அது என்ன அந்த மௌனம் என்று கேட்டால், பெருமாளை பற்றுவதற்காக பாகவதர்களை புறக்கணிப்பது அபச்சாரம் என்று வைஷ்ணவத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. பெருமாளை பற்றுவதற்காக கூட பாகவதர்களை புறக்கணிக்க கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பெருமாளை பற்றுவதற்காக பாகவதர்களை புறக்கணிப்பது என்பது எதற்கு சமானம் என்று கேட்கப்படுகிற போது மாபெரும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்ரீமன் நாராயணனை விடுத்து பிற தேவதைகளை பற்றுவது எவ்வளவு பெரிய பாவமோ அவ்வளவு பெரிய பாவம் வைஷ்ணவ பாகவதர்களை புறக்கணித்துவிட்டு பெருமாளை பகவானை பற்றி கொள்ள ஒருவர் நினைப்பதும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இவளுக்கு அந்த அர்த்த பாவத்தை நினைத்ததும் இவளுக்கு மனம் குற்ற உணர்வினாலே துள்ளுகிறது. ஐயோ, நாம் என்ன செய்து விட்டோம்? வள்ளீர்கள் நீங்களே என்று அவர்களை நாம் குற்றம் சொல்லிவிட்டோமே. இது ஒரு வைஷ்ணவ பெண் செய்யக்கூடாத செயலல்லவா என்று நினைத்து இவள் உடனே மாற்றி பேசுகிறாள். வள்ளீர்கள் நீங்களே என்று சொன்னவள் இப்போது சொல்கிறாள், நானேதான் ஆயிடுக, இல்லை மன்னித்து கொள்ளுங்கள் என்று இவள் நானேதான் அவ்வளவு குற்றத்தையும் இழைத்தவள் என்று சொல்லுகிறாள். இவள் சோம்பேறித்தனம் ஊறி வழிகிற தமோகுணமுடைய பெண் இல்லை. அதே போல எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டையாய் கோபம் முந்திக் கொண்டு வரும் ரஜோகுணம் கொண்டவளும் அல்ல. மாறாக இவள் எப்படிப்பட்டவள் என்றால், வைஷ்ணவ பாகவதர்களுடைய குற்றங்களையெல்லாம் தன்மேல் எடுத்து போட்டு கொள்ளுகிற பரந்த மனம் கொண்ட சத்துவ குணம் படைத்த பெண் இவள். இதனால்தான் இது திருப்பாவையினுடைய சாரமான பாசுரம் என்று சொல்லப்படுகிறது.
அடியவர்கள் செய்கிற குற்றங்களை எல்லாம் தன்மேல் போட்டுக்கொள்வது. குலசேகர ஆழ்வாருடைய அரசவையிலே வைஷ்ணவ பக்தர்கள் நிறைய பேர் அவரை சுற்றி சூழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிரிகள் ஒரு நாள் குலசேகரிடத்தில் வந்து சொன்னார்கள், உங்கள் பாகவதர்கள் அரண்மனை பொருள்களை திருடுகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அந்த சொல்லை கேட்டு துடித்து போன குலசேகர ஆழ்வார் ஒரு பெரிய பாத்திரம் ஒரு குடத்திலே நல்ல விஷமுள்ள பாம்புகள் 4-5 போட்டு அந்த குடத்திலே கைவிட்டு, என்னுடைய பாகவதர்கள் குற்றம் செய்திருப்பார்களானால் இந்த பாம்பு என்னை கடிக்கட்டும் என்று கைவிட்டதாக ஒரு ஐதீகம் பேசப்படுகிறது. எப்படி குலசேகர ஆழ்வார் தன்னுடைய வைணவ அடியார்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையை நான் ஏற்கிறேன் என்று குடத்தில் கைவிட்டாரோ, அப்படித்தான் இவளும் சொல்கிறாள். வள்ளீர்கள் நீங்களே என்று சொன்னவள் இப்போது சொல்கிறாள், நானே தான் ஆயிடுக என்று இவள் சொல்கிறாள். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு இடத்தையும் இதற்கு பதிலாக சுட்டி காட்டுகிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலே பரதன் சொல்கிறானாம், ராமன் காட்டுக்கு போனது என்பது கைகேயினுடைய குற்றம் இல்லை, மந்தரை செய்த பாவம் இல்லை, கைகேயி செய்த பாவம் இல்லை, தசரதன் செய்த பாவம் இல்லை, ராமன் செய்த பாவத்தினால் அது நிகழவில்லை, அது நான் செய்த பாவத்தால் நிகழ்ந்த குற்றம் என்று கைகேயி, மந்தரை, தசரதன், ராமன் ஆகியோர்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றங்களையெல்லாம் தன்மேல் போட்டுக்கொள்கிறான் பரம வைஷ்ணவ பக்தனான பரதன் என்று வால்மீகி ராமாயணத்திலே அந்த இடம் மிகவும் ரசமாக பேசப்படுகிறது. அப்படித்தான் இவளும் எல்லாவற்றையும் தன்மேலேயே போட்டுக்கொண்டு அடியார்களை வரவேற்று ஆதரித்து போற்றுகிறவள் போலே சொல்லுகிறாள், நானே தான் ஆயிடுக என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடையை என்று கேட்கிறார்கள். சடுதியிலே நீ எங்களோடு வந்து சேர்ந்து கொள். ஒரு பாகவத திரளாக நாங்கள் ஆய்வாடி பெண்கள் எல்லோரும் இங்கே கூடி நிற்கிறோம். ஒல்லை என்று சொன்னால் உடனே விரைந்து சடக்கென்று எங்களோடு வந்து சேர்ந்து கொள் என்று பொருள். ஒல்லை நீ போதாய், எங்களோடு வந்துவிடு போதாய், ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடையை, எங்களை விட்டுவிட்டு நீ மட்டும் தனியே அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய். ஒரு மிகப்பெரிய ததி ஆராதனம் நடக்கிறது, ஊருக்காக மிகப்பெரிய சமையல் நடக்கிறது. அந்த நேரத்தில் ஒருவர் மட்டும் தனக்கு தானே சமைத்து உண்டால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது. பாகவதர்களாகிய எங்களை விட்டுவிட்டு நீ மட்டும் உள்ளே உன் கிருஷ்ண அனுபவத்துக்குள் திளைத்து நீந்திக் கொண்டிருப்பது என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை என்று இவர்கள் கேட்கிற போது சொல்கிறாள், எல்லாரும் போந்தாரோ என்று உள்ளிருப்பவள் கேட்கிறார். சரி, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன், எல்லோரும் வந்துவிட்டார்களா? 5 லட்சம் குடியிலிருந்தும் ஆய் மகள்கள் எல்லோரும் இங்கே கூடி நிற்கிறீர்களா? கன்னிப்பெண்கள் எல்லோரும் இங்கே வந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாரும் போந்தாரோ என்று இவள் கேட்பதற்கு, போந்தார் வந்துவிட்டார்கள், போந்தெண்ணிக்கொள், உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் வெளியிலே வந்து நீ எண்ணிக்கொள். அவள் சொல்கிறாள், வந்தவர்களை உள்ளே நீங்கள் அனுப்பக்கூடாதா? எதற்காக பாகவதர்களை காத்திருக்க வைக்கிறீர்கள்? என்னை பார்ப்பதற்கு அவர்களை நீங்கள் அனுப்பக்கூடாதா என்று அவள் கேட்பதற்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், நீயே வெளியிலே வந்து ஏன் பார்த்து கொள்ளக்கூடாது? நீயே வெளியிலே வந்து பார்த்துக்கொள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். போந்தாரோ, எல்லாரும் போந்தாரோ, போந்தார்
போந்தெண்ணிக்கொள் என்று சொல்லுகிறார்கள். வெளியிலே வந்து உன் கையாலேயே அவர்களுடைய தலையை தொட்டு அவர்களுடைய முகங்களிலே உள்ள அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீயே அனுபவிக்க கூடாதா, நீ ஏன் வெளியிலே வரக்கூடாது என்று அவர்கள் கேட்கிறார்கள். கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் என்று நம்மாழ்வார் பாசுரமிட்டிருப்பதைப் போல வெளியில் வந்தால்தானே கண்ணுக்கு இனிய இந்த பெண்கள் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய காட்சியை நீ காண முடியும், உள்ளேயே இருந்தால் எப்படி நீ காண முடியும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வள் ஆணை கொன்றானை. வள் ஆணை என்பது இங்கே கம்சனின் குவளையாபீடம் என்ற யானையை குறித்து நிற்கிறது. அந்த யானையினுடைய தந்தத்தை முறித்து கம்சனின் செருக்கை அடித்தவன் கிருஷ்ணன். ஆகவே வள் ஆணை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. ஒரே சொல் வல்லானை என்கிற சொல் முதல் வரியிலே முதல் அடியிலே வள் ஆணை என்று குவளையாபீடத்தை குறித்து நிற்பதாக வருகிறது. அடுத்த வரியிலே அது வல்லமை உடையவனை என்கிற பொருளில் வல்லானை என்று வருகிறது. முதல் சொல்லை பிரித்து படிக்க வேண்டும், அடுத்த சொல்லை பிரிக்காமல் படிக்க வேண்டும். இப்படி ஒரே சொல்லில் இரண்டு விதமான பொருள் வரும்படி பாடுவது என்பது அது சமஸ்கிருதத்திலே அதிகமாக இருக்கிற ஒரு மரபு. ஆனால் அது தமிழிலும் செல்வாக்குடன் இருக்கிறது என்பதை இங்கே ஆண்டாள் எடுத்துக்காட்டி நிறுவுகிறாள். புரை என்கிற தமிழ்ச்சொல் எப்படி குற்றத்தையும் குறித்து நிற்கும், குணத்தையும் குறித்து நிற்குமோ, பெருமையையும் குறித்து நிற்கும், குற்றத்தையும் குறித்து நிற்குமோ, அப்படித்தான் எல் என்கிற சொல் 10க்கும் மேற்பட்ட பொருள்களை குறித்து நிற்பதை பாசுரத்தின் தொடக்கத்திலேயே நாம் பார்த்தோம். அப்படித்தான் வல்லானை என்ற சொல்லும் வள் ஆணை என்றும் வல்லானை என்றும் இரு பொருள்பட இங்கே நிற்கிறது. வள் ஆணை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. மாற்றான் எதிரி பகைவன். கிருஷ்ணனுக்கு பகைவன் கம்சன். அதனால் அவன் இடையர்குடிக்கே பகைவன் ஆகிறான். இடையர் குலத்திற்கு நாயகனாக இருப்பவன் கிருஷ்ணன். கிருஷ்ணனை பகைப்பதனால் கம்சனும் இடையர்குடிக்கு பெரும் பகைவன் ஆகிறான். மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. இந்த இரண்டாவது மாற்றுக்கு என்ன பொருள்? எதிரிகளை அழிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய தலையை வெட்டுவதும் அவர்களை கொல்லுவதும் மட்டுமில்லை, அவர்களுடைய மனதில் இருக்கிறதல்லவா ஒரு எண்ணம். அந்த எண்ணம் என்ன? என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை, என்னை விட வலிமையானவன் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று நினைக்கிற அந்த நினைப்பை முறிக்கிற வேலையை செய்கிறவன் கிருஷ்ணன். மாற்றானை மாற்று அழிக்க. அந்த மாற்று என்பதற்கு அவர்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் தன் மதிப்பு, அந்த சுய கௌரவம், அந்த சுய கௌரவத்தை இங்கே கிருஷ்ணன் அழித்து முடிக்கிறான். குவளையாபீடம் என்கிற அந்த கம்சனுடைய யானை அழிக்கப்படுகிற போது கம்சன் நடுநடுங்கி போகிறான். அவன் தன்னுடைய மரணம் உறுதி என்பதை அறிந்து கொண்டு அங்கே மனதிலே அச்சத்தை உருவாக்கி கொள்கிறான். அதுதான் மாற்றானை மாற்றழிக்க வல்லவனை. ராவணன் மாரீசனை கூப்பிட்டு, நீ ஒரு மானாகி அங்கே போய் நடமாடு, சீதையினுடைய கவனத்தை கவர்ந்தெடுத்து உன்னை பிடிக்கும்படி அவள் ராமனிடம் சொல்லச் செய்து நீ ராமனையும் லக்ஷ்மணனையும் வெளியே இழுத்துவிடு, நான் சீதையை தூக்கி கொண்டு சொல்கிறேன் என்று சதித்திட்டம் சொல்கிறான். மாரீசன் அதற்கு உடன்பட மறுக்கிற போது, நீ இதை செய்யாவிட்டால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்கிறான். அந்த நேரத்திலே மாரீசன் முடிவு செய்கிறான், இவன் கையால் அடிபட்டு சாவதை விட அந்த ராமனிடத்திலேயே போய் அவனால் நமக்கு ஒரு மரணம் வரும் என்று சொன்னால் நமக்கு திருவடிப்பேறு கிடைக்கும் என்று நினைத்து அவன் ராவணன் கையால் அடிபட்டு சாவதை விட ராமன் கையால் உயிர் துறப்பது மேல் என்று நினைத்து அந்த மானாக ஓடி வருகிறான் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இங்கே
மாற்றானை மாற்றடிக்க வல்லவனை, மாரீசன் என்கிற மாற்றானுடைய மனதிலும் இப்படி புகுந்து அவனை காரியமாற்ற வைத்தவன் ராமன் என்கிற பொருளிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் சிசுபாலனிடத்திலே கிருஷ்ணன் நடந்து கொண்டான் என்று சொல்வார்கள். அப்போது மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை, இந்த மாயன் என்கிற சொல் இன்னும் ஒரு ஆச்சரியமான சொல். ஏற்கனவே நாம் பார்த்தபோது வெண்ணெய் திருடி உண்கிற கண்ணனை அடிப்பதற்காக யசோதை துரத்தி வந்து அவன் பிடிபடாமல் தப்பிப்போவதைக் கண்டு அவனை ஒரு முறை பிடித்து உரலிலே கட்டி போட்டு வைத்திருக்கிறாள். அப்படி உரலிலே கட்டி போட்டு வைத்திருக்கிற கண்ணன் எப்படி இருக்கிறான் என்று கொஞ்ச நேரம் கழித்து யசோதை பார்க்க வருகிற போது கண்ணன் ஆ என்று வாயை திறக்கிறான். அதற்குள் யசோதையை கண்ணனை தேடும் யசோதையும் ஆ என்று வாயை திறக்கும் கண்ணனும், ஒரு குட்டி யசோதையும் ஒரு குட்டி கண்ணனும் அவனுடைய வாய்க்குள்ளே டெலிவிஷன் போல தெரிகிறார்கள். இது இப்படிப்பட்ட மாயங்கள் பலவற்றை நிகழ்த்துகிறவன் கிருஷ்ணன் என்பது மரபான பொருள். அது இதற்கு முன் உள்ள பாசுரத்திலே பார்த்த பொருள். ஆனால் இந்த பாசுரத்திலே ஒரே சொல்லை பல்வேறு பாசுரங்களில் ஆண்டாள் பயன்படுத்துகிற போது புது புது பொருள்களை அதற்கு அவள் உற்பத்தி செய்து கொண்டே போகிறாள். புது புது பொருள்கள் அதற்குள்ளே பிறந்து கொண்டே இருக்கின்றன. அரிதொரும் இங்கே நாம் அறியாமையே எதிர்பட்டு நிற்கிறோம். இந்த மாயன் என்பதற்கு வியாக்கியானகர்த்தாக்கள் சொல்லுகிற பொருள் என்ன? கம்சனை, ராவணனை, சாணூரனை, முஷ்டிகனை, இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த பராக்கிரமசாலிகள் பலரையும் அழித்த அந்த பரமன், அந்த ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனாக பிறப்பெடுத்து வந்த இடையர் குலத்திலே வளர்கிற இந்த பிள்ளை இப்போது என்ன செய்கிறது? தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் ஒடுக்கிக் கொண்டு இந்த இடைச்சிகளுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. இவர்கள் சொல்லுக்கு, இவர்களுடைய ஏவலுக்கு அது பணிந்து நிற்கிறது. இவர்களிடத்திலே ஏச்சையும் பேச்சையும் கேட்டுக்கொண்டு அது நிற்கிறது. இப்படி ஆகி வந்த இந்த எளிமை இருக்கிறதே, அதுதான் கிருஷ்ணனின் மாயம். எங்கு மிக பெரும் செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் உடைய அந்த தேவன் இங்கே வந்து இந்த பெண்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறானே, என்ன மாயத்தினால் இவர்கள் கிருஷ்ணனை கட்டினர் என்று வியந்து வருகிற சொல் அது. வல்லானை, கொன்றானை, மாற்றானை, மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பாசுரத்தை ஒரு முறை பார்ப்போம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, செல்லென்று அழையேன் மின், நங்கைமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல் ஆணை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய சாரமான பொருளை இந்த பாசுரம் உபதேசிக்கிறது. பாகவதர்களை பெருமைப்படுத்த வேண்டும். ஒரு கூட்டமாக சேர்ந்து கிருஷ்ண அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாகவதர்கள் பேரில் எந்த குற்றமும் சொல்லக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கே மதிப்புண்டு என்கிற உயர்ந்த பொருளை இந்த பாசுரம் கற்பிக்கிறது. அதனால்தான் பராசுரப்பட்டர் அருளியபடி திருப்பாவையில் இது திருப்பாவை என்று இப்பாசுரம் கொண்டாடப்படுகிறது. எல்லே இளங்கிளியே என்ற
இந்த 15ஆம் பாசுரத்தை திருப்பாவையின் சாரமான பாசுரம் என்று சொன்னோம். அதற்கு காரணம் என்ன? இந்த பாசுரத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய லட்சணமெல்லாம் பொருந்தி பொழிந்திருக்கிறது என்று பெரியோர்கள் விளக்கியிருக்கிறார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தின் சாரமான பாசுரமாகவும் இந்த பாசுரத்தை நாம் குறிப்பிடலாம். என்ன காரணம் என்றால், பகவானுடைய பெருமையை பேசுவது எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் அதிக முக்கியம் உடையது பாகவதர்களுடைய பெருமையை பேசுவது என்பதை இந்த பாசுரம் அறுதியிட்டு உரைக்கிறது. இதை விளக்குவதற்கு ஒரு கதையை கூறுவது கதையல்ல, ஒரு வரலாற்று சம்பவம். அதை கூறுவது பொருத்தமாக இருக்கும். கூரத்தாழ்வான் ஒரு கிருமிகண்ட சோழன் என்கிற அந்த மன்னனால் ராமானுஜருடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்தபோது ராமானுஜரைப் போல வேடமிட்டு கொண்டு அவனுடைய காவலர்களிடம் சிக்கி தன்னுடைய கண்களை இழந்தவர். கண்களை இழந்த பிறகு பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் திருவரங்கம் கோயிலுக்கு அரங்கநாதரை தரிசிப்பதற்காக கூரத்தாழ்வான் வருகிறார். வருகிற கூரத்தாழ்வார் கோவிலின் வாசலிலேயே காவலர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அந்த காவலன் சொல்லுகிறான், ராமானுஜரோடு சம்பந்தம் உடையவர்கள் யாரையும் கோயிலுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்பது அரசாங்க உத்தரவு. இது ராஜாவின் கட்டளை. ஆகவே உம்மை அனுமதிக்க முடியாது என்கிறான். அந்த காவலர் குழுவிலேயே இருக்கிற இன்னொரு காவலன் அவன் சொல்கிறான், சுவாமி, நீர் யாருக்கும் விரோதி இல்லை, எவருக்கும் நீர் மனதாலும் கெடுதல் நினைக்காதவர், உம்மை எனக்கு வெகுகாலமாக தெரியும். ஆகவே நீர் உள்ளே சென்று அரங்கனை தரிசித்துவிட்டு வாரும், உமக்கு தடை ஏதுமில்லை என்கிறான். அதை கேட்ட கூரத்தாழ்வான் துடிதுடித்து போகிறார். அவர் சொல்கிறார், ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து கொண்டு நான் உள்ளே சென்று அரங்கனை தரிசித்தால் அது என் ஆச்சாரியனுக்கு நான் செய்கிற விரோதமாகிவிடும். ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியமா, பகவத் சம்பந்தம் முக்கியமா என்று கேட்டால், ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து கொள்வதற்கு நான் ஒரு நாளும் இசைய மாட்டேன். பகவத் சம்பந்தம் எனக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆச்சாரியனான உடையவர் ராமானுஜருடைய சம்பந்தத்தை வைத்து கொண்டே நான் இந்த உலகத்தில் உஜ்ஜீவித்து விடுவேன், பிழைத்து விடுவேன். ஆகவே ஆச்சாரிய சம்பந்தத்தை நான் அறுத்து கொள்ள மாட்டேன், எனக்கு இந்த தரிசனம் வேண்டாம் என்று அந்த காவலன் அனுமதித்ததை இசைவு தெரிவிக்காமல் கூரத்தாழ்வான் திரும்பி வந்து விடுகிறார் என்பது அந்த வரலாற்று சம்பவமாக சொல்லப்படுகிறது. இதிலே இருக்கிற இந்த அர்த்தம் நமக்கு இங்கே மிகவும் முக்கியமானது. பாகவத அனுபவம் என்பது கூரத்தாழ்வான் இங்கே பேசுவது போல அது ராமானுஜர் எனக்கு காட்டிய அனுபவம். ராமானுஜர் காட்டிய அந்த அனுபவத்தை அவருடைய தொடர்பை அறுத்து கொண்டு பெறுவதற்கு நான் விரும்பவில்லை என்கிறான். அதையேதான் இந்த பாட்டிலே இன்னொரு வகையிலே இந்த பெண் பேசுகிறாள். வள்ளீர்கள் நீங்களே என்று சொன்னவள் நானே தான் ஆயிடுக என்று சொல்லுகிறாள். வைஷ்ணவ பாகவதர்களை எப்படி ஆச்சாரியனை புறக்கணித்துவிட்டு
ஆண்டவன் சம்பந்தம் வேண்டாம் என்று கூறத்தாழ்வார் விலகி நிற்கிறாரோ, அப்படித்தான் தன்னுடைய நாக்கால் பாகவதர்களை முதலில் பழித்தவள் பிறகு அந்த பிழையை எண்ணி நெஞ்சு மருகி நானேதானாயிடுக, எல்லா குற்றமும் செய்தவள் நான் தானே என்று தன்மேலேயே அந்த பழியை போட்டுக்கொள்கிறாள். ஆகவேதான் இந்த பாசுரம் பிரபந்தத்தினுடைய அடிநாதமான கருத்தை ஒலிக்கும் ஏற்றமும் ஒளியும் மிகுந்த பாசுரம் ஆகிறது. மேலும் இதிலே இன்னொரு அர்த்த விசேஷமும் உண்டு. அந்த பாசுரத்திலே அவள் சொல்லுகிறாள், ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை என்று அவர்கள் கேட்கிறார்கள். எங்களோடு வந்து கூடி கிருஷ்ணானுபவத்தை அனுபவிப்பதை விட இந்த பாவை நோன்பில் எங்களோடு சேர்ந்து கொள்வதை விட உனக்கென்று தனியாக வேறு என்ன அந்தரங்க பிரீதி இருக்கிறது? எங்களை விட்டுவிட்டு உனக்கு மட்டும் தனியாக ஒரு சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது என்று அவர்கள் வினவுகிறார்கள். எப்படி கூறத்தாழ்வாருக்கு ராமானுஜரோடு சம்பந்தம் இல்லாவிட்டால் பெருமாளோடு கூடிய சம்பந்தம் தேவையற்றதாகிறதோ இனிமையற்றதாகிறதோ, அப்படித்தான் இங்கேயும் உள்ளிருப்பவளை இவர்கள் பேசுகிற போது சொல்கிறார்கள், எங்களோடு கூடி களவாவிட்டால் உன் சந்தோஷத்திற்கு என்ன பொருள்? நீ எவ்வாறு ஆத்ம திருப்தியை அடைய முடியும்? உன் கோலாகலம் வெற்று ஆரவாரமாக அல்லவா முடியும் என்று இவர்கள் கேட்கிறார்கள் என்றும் இந்த விசேஷமான அர்த்தத்தோடும் இந்த கூறத்தாழ்வான் சம்பவத்தை நாம் பொருத்தி பார்க்கலாம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல் ஆணை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்.